அதனால அந்த மீடியா இன்ஃப்ளூசர் காவேரியை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறத மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. விஜயால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கோவிலில் தன்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் தன்னோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறாரு. இந்த வீடியோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ராகினி விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை இப்போது வெண்ணிலாட்ட காமிக்கிறாங்க. இப்போ விஜய் இனிமேல் இங்கே வரமாட்டாரா அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணிலா சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்து வெண்ணிலாவை இப்போ தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. என்னம்மா தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்காரங்க. விஜய் இங்கே வந்தே ஆகணும் சார், விஜய் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. இப்போது போலீஸ்காரங்க விஜய்க்கு கால் பண்ணி நீங்கள் உடனே கோவிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. விஜயுமே வேறு வழி இல்லாமல் இப்போ கோவிலுக்கு கிளம்பி வராரு. மீடியா பீப்புள்ஸ்லாம் விஜய்கிட்ட நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுறதா நம்பிக்கை கொடுத்து ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே விஜய்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். வெண்ணிலா கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாரு விஜய். விஜயோட சித்தப்பா இப்போது விஜய்கிட்ட சொல்கிறாரு, நீ சொல்லி தானே இந்த வெண்ணிலாவோட அம்மா அப்பாவுக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னால தான் அந்த பொண்ணு இப்போ யாரும் இல்லாமல் அனாதையாக நின்றுட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் ரொம்ப கோபப்படுறாரு. நீ என்னையா சொல்கிற, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு விஜய் சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சிடுறாரு விஜய். இவர் பொய் சொல்கிறாரு, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னால் காவேரியை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. நாங்கள் கான்ட்ராக்டெல்லாம் மறந்து கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கான சாட்சியாக இப்போது காவேரி கன்சீவாக இருக்கிறா அப்படின்ற உண்மையை போட்டு உடச்சிடுறாரு விஜய். அதை கேட்ட வெண்ணிலா ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. வெண்ணிலா சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வைப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.